வணக்கம். நேத்து கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல 40 குழந்தைங்க மதிய உணவு சாப்பிட்டுட்டு அலர்ஜியா என்னன்னு தெரியல. உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இத வந்து கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்க்கவே இல்ல. அவருக்கு பதவி கிடைச்சதே உதயநிதியோட நட்பு வட்டாரம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு பதவியே கிடைச்சது. அவர் வந்து பார்க்கவே இல்ல. அவருக்கு எதுக்காக கல்வி அமைச்சர்ன்னு குடுத்துருக்காங்கன்னு தெரியல. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் அ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கிருஷ்ணன்னு ஒருத்தரு அப்படியே வேதனை தாங்காம அழுது அழுது சொல்றாரு. 40 குழந்தைங்க. சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஒரு குழந்தை இறந்தா கூட ஏதாவது ஆணையாளர், மாவட்ட ஆணையாளர் கீதாஞ்சலி அவங்க வந்து பார்க்க வர்றாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? இது ஏதோ சடங்கு. ஏதோ சடங்கு பண்றாங்க. 40 இவங்க எப்பவுமே யூத பிராமணர்கள், யூத பிண்டாரிகள்லாம் ஒரு நம்பர்ஸ் வச்சு தானே விளையாடுவாங்க. குழந்தைங்கள வச்சு விளையாடுவாங்க. அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அஞ்சலின்றவங்க வந்து தான் பார்க்க வந்திருக்காங்க குழந்தைங்கள. அன்பில் மகேஷ் பார்க்க வரல. 40 குழந்தைங்க. டேட்டும் பாருங்க. இது ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. டிஎம்கே அமைச்சர் வந்து ஒரு சின்ன குழந்தை 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காரு. எப்ஸ்டீனை விட கேவலமா இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைலை விட கேவலமா இருக்கு. நாங்குநேரியில ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. டிஎம்கே மினிஸ்டரோட பையன் அவர் கார் பார்க் பண்ண முடியலன்னு எதிரில் முன்னாடி இருக்கிற காரை உடைச்சு தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எலெக்ஷன் சமயம்னால எல்லாரும் வாய மூடிட்டு வேற இருக்காங்க. எதுவும் பெருசாக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கேளுங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும். கேட்டாதான் தீர்வு கிடைக்கும். பயிருங்க எல்லார்கிட்டயும். நன்றி, வணக்கம்.